வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காளான் மஷ்ரூம் சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பார்க்கலாம். காளான் என்பது ஒரு உணவுப் பொருளாக மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களும் கொண்ட உணவாகும். காளானில் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புரத சத்து முதல் பல்வேறு உயிர் சத்துக்கள் ஏராளமாக இதில் குவிந்து கிடைக்கின்றன. கோதுமையுடன் ஒப்பிடும்போது காளான்களில் 12 மடங்கு கூடுதலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காணப்படுகின்றன. இரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. இதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களின் உட்பரப்பில் உண்டாகும் கொழுப்பு அடைப்பை தடுக்கிறது. இதயத்தை பாதுகாப்பதில் காளானின் பங்கு அதிகம். பொதுவாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும்போது நிலையை சரிசெய்ய பொட்டாசியம் சத்து தேவை. அவை உணவுப் பொருட்களின் மூலம் கிடைப்பது சாலச் சிறந்தது. மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டது. நீங்கள் காளான் சாப்பிடுவீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இதுவரை காளான் சாப்பிடாதவராக இருந்தால் கவலை வேண்டாம். இந்த கட்டுரையை படித்த பிறகு நீங்களும் காளான் சாப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் இந்த கட்டுரையில் காளான் சாப்பிடுவதால் ஏற்படும் சிறப்பான நன்மைகள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். காளானில் நார்ச்சத்து, செலீனியம், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி சத்து அதிகம் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சிகளை மட்டுமே செய்கின்றனர். ஆனால் யாரும் சரியான உணவு முறைகளில் கவனத்தை செலுத்துவதில்லை. ஒருவேளை உங்கள் உடல் எடை அதிகரிப்பதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் இனி காளானை தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இதில் உள்ள நார்ச்சத்தானது உங்கள் எடையை அதிகரிக்க செய்யாது, மேலும் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அது மட்டுமல்ல, இதில் உள்ள புரதம் உங்களை எந்தவிதமான வியாதிகளும் அண்டாமல் பாதுகாக்கிறது. வயிற்று பிரச்சனை தீரும். காளானில் வயிற்றுப் புண்ணை எதிர்க்கும் குணங்கள் இருக்கின்றன. இந்த குணங்களால் உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை ஏற்படாது. மலச்சிக்கல், வயிற்று வலி போன்ற வயிறு சம்பந்தமான உபாதைகளை சரி செய்ய வேண்டுமென்றால் அடிக்கடி உணவில் காளானை சேருங்கள். சளி மற்றும் காய்ச்சல் போன்ற உபாதைகளும் எளிதில் உங்களை அண்டாது. எலும்புகளை பலமாக்கும் காளானில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. எலும்புகளை பலமாக்க உடலுக்கு கால்சியம் சத்து தேவைப்படும் என்பதை அனைவரும் அறிந்ததே. உங்கள் உடலில் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறது என்று நினைத்தால் காளானை சாப்பிடலாம். பெரும்பாலும் மக்கள் தங்கள் மூட்டு வலிக்கு நிவாரணம் கிடைக்க காளான் உண்பார்கள். காளானில் இருக்கும் வைட்டமின் டி சத்து எலும்புகளுக்கு நல்லது. பசியை குறைக்கிறது. காளானை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள பசியும் அடிக்கடி எடுக்காது. காளானில் இருக்கும் கொலஸ்ட்ரால் பசியின்மையை நீக்குகிறது. உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறது. வயிறும் எளிதில் நிரம்பி விடுகிறது. இதை உண்பதால் உடல் எடை அதிகரிக்காது மற்றும் இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும். அதிகப்படியான மக்கள் தங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த காளானை உட்கொள்கிறார்கள். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் காளான்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் உள்ள பொருட்களையும் செயல்படுத்துகிறது. இது கட்டி உயிரணுக்களின் வளர்ச்சி உட்பட தொற்று மற்றும் நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் திறனை மேம்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பொட்டாசியம் ஒரு தாது மற்றும் எலக்ட்ரோலைட் ஆகும். இது உங்கள் உடல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. காளான்கள் இந்த கனிமத்தில் நிறைந்திருப்பதால் அவை உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். அவை இதய நோயை உருவாக்கும் அபாயத்தையும் குறைக்கலாம். எடை இழப்புக்கு உதவும் காளான் நிறைந்த உணவு, உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்கவழக்கங்களுடன் இணைந்து எடையை குறைக்க உதவும். வைட்டமின் டி சப்ளை, வைட்டமின் டி டூ, வைட்டமின் டி வகை உங்கள் எலும்புகளை வலுவாகவும் தசைகள் சரியாகவும் செயல்பட வைக்கிறது. நமது வைட்டமின் டி இன் பெரும்பாலானவை விலங்குகள் சார்ந்த மூலங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் நல்ல பழைய சூரிய ஒளியில் இருந்து வருகிறது. காளான்களில் எர்கோஸ்டெரால் உள்ளது. இது புற ஊதா ஒளியில் வெளிப்படும்போது வைட்டமின் டி ஆக மாறும். மூளை ஆரோக்கியம். காளான்களின் ஊட்டச்சத்து மதிப்பு உங்கள் மூளையை லேசான அறிவாற்றல் குறைபாட்டிலிருந்து பாதுகாக்க உதவும். பாலிபினால்கள் மற்றும் சில ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த காளான்கள் அல்சைமர் மற்றும் பார்கின்சன் போன்ற நரம்பிய கடத்தல் நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும். ஆரோக்கியமான இதயப்பிரியர்களுக்கு காளான் ஒரு வரப்பிரசாதம். அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாவர அடிப்படையிலான கலவைகள் உங்கள் இரத்த நாளங்களில் பிளேக் உருவாவதை தடுக்க உதவும். காளான்கள் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைவாக இருக்கும்போது இறைச்சிக்கு பதிலாக சுவையான, குறைந்த சோடியம் காளான்களை மாற்றவும்.
குடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளை சமநிலைப்படுத்தவும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டவும் தேவையான பொருட்கள் காளான்களில் உள்ளன. காளான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவார்கள். சிலருக்கு பெரிதான அதன் சுவை பிடிக்காது. காரணம் அதிலிருந்து வரும் வாசனை மற்றும் குறிப்பிட்ட சுவை எதுவும் இல்லாமல் இருப்பது. மஞ்சூரியன், சூப் போன்றவற்றைத் தவிர பெரிதாக நாம் வீடுகளில் அதை நாம் அடிக்கடி சமைத்து சாப்பிடுவதில்லை. மிக அரிதாகவே வீட்டில் சமைத்து சாப்பிடுவதுண்டு. ஆனால் அடிக்கடி சாப்பிட வேண்டிய காய்கறிகளில் ஒன்று இந்த காளான். அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்திருக்கும் இந்த காளானின் நன்மைகள் பற்றி இந்த தொகுப்பில் விளக்கமாகப் பார்க்கலாம். வெள்ளை நிற உணவுகளில் பெரும்பாலும் ஊட்டச்சத்து குறைவாக இருந்தாலும் காளான் அவற்றிலிருந்து வேறுபட்டது என்று தி பின்ட்ரெஸ்ட் டயட் என்ற நூலின் ஆசிரியர் மிடிசி டுலன் கூறுகிறார். காளானில் பல்வேறு தாதுக்கள் உள்ளன. செலீனியம், பொட்டசியம், தாமிரம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் காளானில் காணப்படுகிறது. இவை பொதுவாக தாவர உணவுகளில் கிடைப்பதில்லை. காளான் மிக உயர் அடர்த்தி கொண்ட 2 ஆன்டிஆக்சிடென்ட்களைக் கொண்டுள்ளது. அவை எர்கோத்தியோனின் மற்றும் குளுட்டத்தின் ஆகியவை. இந்த 2 ஆன்டிஆக்சிடென்ட்கள் ஒன்றாக இருக்கும்போது அவை கடுமையாக உழைத்து உடலை பாதுகாக்கிறது. உங்கள் இளமையை தக்கவைக்கிறது. மூளையை பாதுகாக்கும். வயது அதிகரிக்கும்போது உங்கள் மூளையை பாதுகாக்க காளான் உதவுகிறது. மேலே கூறப்பட்ட 2 ஆன்டிஆக்சிடென்ட்களான எர்கோத்தியோனின் மற்றும் குளுட்டத்தின் ஆகியவை பார்க்கின்சன் மற்றும் அல்சைமர் பாதிப்புகளை தடுக்க உதவுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு நாளில் 5 பட்டன் காளான்கள் உட்கொள்வதால் வருங்காலத்தில் நரம்பு சார்ந்த நோய்கள் வருவதற்கான அபாயம் குறைகிறது என்றும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். காளான்களை ஓவனில் வைத்து சமைப்பது அல்லது கிரில் செய்வதற்கு மாற்றாக அடுப்பில் வைத்து நன்றாக வேக வைத்து உட்கொள்வதால் அதன் ஊட்டச்சத்து நன்மைகள் தக்க வைக்கப்படுகின்றன. காளான்கள் உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. காளான் உட்கொள்வதால் மற்றொரு மனநலம் சார்ந்த நன்மை உண்டு. சிங்கப்பூர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 2019ஆம் ஆண்டு நடத்திய ஆய்வில் ஒரு வாரத்தில் 2-3 கப் காளான் உட்கொள்வதால் மிதமான அறிவாற்றல் குறைபாடுகள் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காளானில் குளுட்டாமேட் ரிபோனுக்ளியோட்டிட் இருப்பதால் இவை உப்புக்கு மாற்றாக விளங்குகின்றன. இரத்த அழுத்தம் மற்றும் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உணவிற்கு சுவையை அதிகரிக்க இந்த கூறுகள் உதவுகின்றன. ஒரு முழு கப் காளானில் 5 மிகி அளவு சோடியம் மட்டுமே உள்ளது. சிவப்பு இறைச்சியில் காணப்படும் அதீத கலோரி, கொழுப்பு, கொலஸ்ட்ரால் போன்றவை இல்லாத சுவையான மற்றும் சிறந்த மாற்றாக காளான் உள்ளது. எலும்பு ஆரோக்கியம். உங்கள் எலும்புகளை வலிமையாக்க காளான் உதவுகிறது. நீங்கள் சந்தையில் காளான் வாங்கும்போது UVB என்று குறிக்கப்பட்டுள்ள காளான்களை தாராளமாக வாங்கலாம். UVB என்பது வளரும் காலத்தில் சூரிய ஒளிக்கு வெளிப்பட்டவை என்று பொருள். பொதுவாக காளான்கள் இருட்டில் வளர்க்கப்படுகின்றன. சூரிய ஒளிக்கு வெளிப்பட்டு வளர்ந்திருப்பதால் எர்கோஸ்டரால் என்னும் கூறு நேரடியாக வைட்டமின் டி சத்தாக மாற்றம் புரிந்திருக்கும். இதனால் 3 அவுன்ஸ் UVP காளான் உட்கொள்வதால் உங்கள் உடலின் வைட்டமின் D-க்கான தினசரி தேவை பூர்த்தியாகிறது மற்றும் உங்கள் எலும்பு ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. உடலுக்கு எனர்ஜி. காளான் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்க உதவுகிறது. காளான் பி வைட்டமின்களின் ஆதாரமாக விளங்குகிறது. ரிபோபிளவின் P2, போலேட் P9, பந்தோதெனிக் அமிலம் P5, நியாசின் P3 ஆகியவை காளானில் அதிகம் உள்ளன. நாம் உட்கொள்ளும் உணவில் உள்ள ஆற்றலை உடல் பயன்படுத்த இவை உதவுகின்றன மற்றும் சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தியில் உதவுகின்றன. சிவப்பு இரத்த அணுக்கள் உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவுகின்றன. எடை இழப்பு. கொழுப்பு குறையவும் தசை வலிமை அதிகரிக்கவும் மெலிந்த புரதம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறந்தது என்று அறிவுறுத்தப்படுகிறது. மெலிந்த புரதத்துடன் குறைந்த கார்போ மற்றும் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இல்லாத நார்ச்சத்து மிகுந்த உணவு ஒரு சிறப்பான உணவாகும். இந்த ஒருங்கிணைப்பு காளானில் அதிகம் காணப்படுவதால் எடை உழைப்பிற்கு இது ஒரு சிறப்பான உணவாக கருதப்படுகிறது. காளானின் ஊட்டச்சத்து அடர்த்தி காரணமாக காய்கறி மற்றும் பழங்களை விட உயர்வாகவே மதிப்பிடப்படுகிறது. மக்கள் அடிக்கடி உண்ணக்கூடிய எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு அரிய உணவு காளான் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.